பார்க்கல, இப்போ பார்க்க போறோம். பார்க்க போறோம். படம் நல்லா இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்கு. ஆர்ட் ஒர்க்லாம் செம்மையா இருக்கு. இல்ல கிளைமேக்ஸ்ல சொதப்பிட்டாங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு மீட்டருக்கு லெவலில் நிறுத்தி இருக்கணும் படத்தை. பட் வந்து அதை தாண்டி போனதுனால ரொம்ப இழுவ மாதிரி ஆயிடுச்சு செகண்ட் ஹாஃப். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோ தான் படமே. ஹீரோக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கும் உள்ள ஈகோ தான் படம். அது வந்து அம்மன் ரோல்ன்றது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வராது. ஒரு பர்டிகுலர் கான்செப்டுக்காக வரும். அது நல்லா இருந்துச்சு. வேற லெவல் மேம். மியூசிக்கு, ஆர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ரொம்ப இழுத்துட்டாங்க. பார்ட் 3க்கு லீடு கொடுத்தாங்க. பட் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த இழுவை இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மேபி அடுத்த ஷோஸில் ட்ரிம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குன்னா நல்லா தான் இருக்குது. தேர்ட் பார்ட் வேறு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். படம் 3 மணி நேரம். படம் போர் அடிக்குதா? இல்லை, போர் அடிக்கல, கரெக்டாக தான் ஓடுது. ஃபைட் சீன் பயங்கரமாக தான் இருக்குது. எல்லாம் ஹாலிவுட் படம் மாதிரி இது பார்க்கறதுக்கு அவ்வளோதான். ஒன்று நல்லா இருக்கும். இதுவும் கொஞ்சம் பக்கா தான். 3க்கு லீடா? 3 இதுக்கான பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். நல்லா சாங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் படத்தோட சாங்ஸ் மாதிரி இல்லை. சாங்ஸ் ஓரளவு பரவாயில்ல, அவ்வளோதான். படம் மாசா இருக்கு. ஒரு கேஜிஎஃப் லெவல் ஒரு படம். கேஜிஎஃப் லெவல்ல இருக்கு ஒரு படம். பயங்கர மாசா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அடுத்தடுத்து வந்து மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சீனும் புதுசாக வேற லெவலில் இருந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு படத்தில். ஜாலியாக பசங்களோட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு படம் இது. எங்கேயுமே லேகு தெரியல, எங்கேயுமே போர் அடிக்கல. எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். 3 மணி நேரம் இருக்கும், நம்மளை டயர்டாக்கி நம்மளை வந்து சாவச்சிருவானுங்க 3 மணி நேரம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் எல்லாரும் வருவாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னு நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண படம் இந்த படம். இல்லை, இந்த படம் தெலுங்கு படம் தானே. இது டப் பண்ணி தான் தமிழில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே பெருசாக அது வந்து தெலுங்கு படம்ன்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இதுல நல்லா இருக்கு. எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சாங் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பர்சனலாக வந்து சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒவ்வொரு சீனையும் வந்து எலிவேட் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதே அவரோட மியூசிக் தான். டிஎஸ்பியோட சாங்ஸ் எனக்கு கனெக்ட் ஆச்சு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. அந்த கிஸ்கான்னு ஒரு சாங் இருக்குல்ல, அது எதுக்கு கிசுக்குன்னு அப்படின்னு வருதுன்றதுக்கு படத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்தா 3 ஹவர் வந்து உங்களை மறந்துட்டு ஜாலியா பண்ணா வந்து பார்க்கலாம். பசங்களோட வந்தா இன்னுமே என்ஜாய் பண்ணி ஜாலியா ரசிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். நல்லா தானே எனக்கு பாட்டு பர்சனலாக பிடிச்சிருந்தது. இப்போ பாட்டு பண்ண விட ஃபஹத் ஃபாசிலை விட அல்லு அர்ஜுன் ஸ்கோர் பண்ணியிருந்தாப்புல நல்லா. லைக் அவர் புஷ்பாவோட ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ அவர் வந்து அவரோட சந்தன கடத்தல் பிஸ்னஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல லாங்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் வந்து ஒரு 1 hour கிட்ட படம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைக் என்ன ஸ்டோரி பில்டிங் தான் நடந்திருக்கு போல ஃபர்ஸ்ட் 1 hour. அப்படியா? அவரு எனக்கு தெரியாதுக்கா. நல்லா இருந்துச்சு. லைக் எப்படி சொல்ல, பாட்டுலாம் கொஞ்சம் சூப்பர் சொல்ல முடியாது. பட் நல்லா இருந்தது. அல்லு அர்ஜுன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ராஷ்மிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ராஷ்மிகா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லீடு கொடுத்துருந்தாங்க. ஹைப் இருக்குக்கா சொல்லலாம். ஏன்னா அது ஸ்டோரி வச்சு தான் பார்த்துட்டே மூவ் ஆகுது. லைக் தனியாலாம் மூவ் ஆகல. ஸோ பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். நல்லா பார்க்கலாம். அல்டிமேட்டாக இருக்காரு அவர். ஸ்டைல்ஸ் அயன் சார் ஸ்டைல்ஸ் சார் நல்லா அது பெருசாக தெரியலண்ணா. ஆனால் அல்லு அர்ஜுன் மட்டும்தான் படம் ஃபுல்லாகவே.
ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்கு இதில் தான் பார்க்க முக்கிய மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸில் எப்படி இருக்கு? எந்த சீன்ஸ்? பகல் பாஸ் இருக்கும். நல்லா கொடுத்துருக்காங்க. இன்னும் பகல் பாஸ் இருக்குது, இன்னும் காட்சி கொடுத்துருக்கலாம். ரெண்டு பேரும் ஃபைட் சீன் வர மாதிரி, ஆனால் கொடுக்கல. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட்டோட செகண்ட் அல்டிமேட் தான். சாங் இல்லைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து நேஷனல் லெவலில் இந்த இன்டர்நேஷனல் லெவலில் வருவாங்க. கண்டிப்பாக வரும்ண்ணே. ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம், வரும். அது லீவ் பார்க்கக்கூடாதுன்னா வெளியே வந்துட்டேன். இன்னொரு வாட்டி வந்து பார்க்கணும், அதனால தான் வந்துட்டேன். கெஸ்ட் ரோல் யாரும் நல்லா இருக்கு.